வெறும் ஹாலிவுட் மூவிஸ்லேயே பார்த்துட்டு இருந்த கடல் கனிலாம் இப்போ நம்ம சென்னையில் வந்திருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெருசாக அண்டர் வாட்டர் அக்வாரியம் டனல்லாம் கூட வச்சிருக்காங்க இங்கே. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் ஃபன் பண்ண ஒரு பக்காவான ஸ்பாட் சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் போன இந்த எக்ஸ்போவில் நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, நிறைய ரைடுங்க இல்லை. அதை பற்றி வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பச்சைப்பாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் தான் இந்த மெர்மைட் ஷோ ஒன்று ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அந்த பக்கம் சும்மா போயிட்டு இருந்தப்போ தான் இந்த போஸ்டரை பார்த்தேன். இது ஜனவரி 17ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 4:30 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் இந்த ஷோ இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு மெயின் என்ட்ரன்ஸ் எங்கன்னு கேட்டால் வேறு ஒரு என்ட்ரன்ஸை காமிச்சாங்க. அது வழியாக போய் தான் அந்த என்ட்ரன்ஸை கனெக்ட் பண்ணணுமா. நான் ஒரு நைட்டு ஒரு 7 மணி போல் போயிருந்தேன். ஒரே இருட்டாக இருந்துச்சு, போகவே பயமாக இருந்தது. சோலோவாக போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நான் அந்த விங்ஸ் கன்வென்ஷன் ஹால் சென்டருக்குள்ளே போய் தேடி தேடி போனேன். ஏதோ பங்களா மாதிரிலாம் இருந்துச்சு, பழைய பங்களா மாதிரிலாம். ரொம்பவே காடு மாதிரி இருந்தது. அங்கே லைட்டு கூட ப்ராப்பராக இல்லை. சரின்னு குண்டும் குழியுமா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு நடந்து போயிருந்தேன். மேபி எக்ஸ்போ இன்னும் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகுதுனால இப்படி இருக்குது போல். ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் போயிருந்தா கமெண்ட்ஸில். ஒரு வழியாக அந்த மெர்மைட் ஷோ நடக்கிற இடத்த ரீச் பண்ணிட்டேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இது உள்ள டிக்கெட் வாங்கிட்டு போன அப்புறம் செக் பண்ணாங்க. பார்த்தா அது ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வெறும் டனல் மட்டும் இருக்கும் தான் நினச்சிட்டு வந்தேன், மெர்மைட் ஷோ மட்டும். அப்புறம் பார்த்தா ஃபிஷ் எக்ஸிபிஷன் கூட இருந்துச்சு. நிறைய வகையான ஃபிஷ்ஷஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. பெரிய பெரிய டேங்க்கில் வச்சுருந்தாங்க. நிறைய டேங்க்கில் இருந்துச்சு, நிறைய ஃபிஷ்லாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே நான் கொஞ்சம் நேரம் லிட்டரலாக விளையாடிட்டே இருந்தேன். கும்பல் கும்பலாக இருந்தது. நம்ம கையை எங்கே நீட்டுறோமோ அந்த பக்கம் அது ஓடுது, பயந்து பயந்து. பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஃபிஷ்லாம் பார்த்து. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் கை எந்த பக்கம் காட்டுறேன்னு அந்த பக்கமே போகுது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது கூட விளையாட. அப்படியே வந்துட்டு இருந்தேன். நிறைய இடத்துல நிறைய ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. ஏஞ்சல் ஃபிஷ், அதுக்கப்புறம் ஜிலேபி மாதிரிலாம் இருந்தது பார்க்க. வாட்டருமே நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஃபிஷ்லாம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் என்ன ஒரு குறைனா அங்கங்கே ப்ளூ லைட் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரே ப்ளூ கலராக தெரிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் சின்ன மீன் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா பெரிய மீன்லாம் இருந்துச்சு. நல்லா ஆரஞ்சு கலரில் கோல்ட் ஃபிஷ் மாதிரி பெரிய மீன் இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க. போக போக ஒரு 2 to 3 டனலுக்குள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி அக்வாரியம் செட்டப்பில் வச்சு நிறைய மீன்லாம் எக்ஸிபிஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. என்ன ஒன்று, இடமே காலியாக இருந்துச்சு. நான் ஒருத்தன் தான் இருந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ரொம்பவே காலியாக இருந்துச்சு. நான் அதனால் ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தேன். க்ரௌட் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நான் எங்கே எவ்வளோ நேரம் நிற்கிறேனோ ஜாலியாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். வாட்டர்லாம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபிஷ் ஸ்மெல்லு மட்டும்தான் கொஞ்சம் அடிச்சிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆக்டிவாகவே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம் போல். நான் போயிட்டு ஜாலியாக ஒரு மீன் கூடவே செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன், செல்ஃபி வீடியோவில். ஏன்னா அங்கே நிறைய பேர் கூட்டமே இல்லை. ஏன்னா தீவுத்தடலில் போடுற எக்ஸிபிஷன்லாம் ரொம்பவே கூட்டமாக இருக்கும், நிற்க கூட இடம் இருக்காது. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு சும்மா 5 செகண்ட் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காலியாக இருந்தது. ஜாலியாக நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுலேயும் இந்த மீனோட பேர்லாம் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக அழகாக அப்படியே நீந்திட்டு இருந்துச்சு. இதோட கலருமே பீச் கலரில் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. இதுக்கு கண்ணு மட்டும் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருந்துச்சு. உடம்பு ஃபுல்லாக லைட் பீச் கலரில் இருந்தது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு 20 25 தொட்டிக்கிட்டே வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாக வாட்டர்லாம் நல்லா க்ளீனாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேட்ஃபிஷ்லாம் கூட இருந்துச்சு. நிறைய கேட்ஃபிஷ் இருந்தது பிளாக் கலரில். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய எக்ஸ்போவில் இந்த மாதிரி கேட்ஃபிஷ்லாம் இருக்காது, பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே சின்ன சின்னதாக இருந்தது. எல்லாத்துக்கும் ஃபுட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்பவே இதுவாக ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபிஷ் டேங்க்லாம். பட் என்ன லைட்டாக ஸ்மெல்லு மட்டும் அடிச்சது. மோட்டர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் தான். பிளாக்கில் மேலே பேட்டர்ன்லாம் போட்டு கோல்டு கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைட்டில் நல்லா மினுக்குது மேலே. இந்த மீன் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு, அழகாக இருந்தது. அதுவும் நல்லா கூட்டமாக இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அட்ராக்டிவாக அது மேலே பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வரைஞ்சி வச்சுருந்தாங்க போல். இந்த ஃபிஷ்ஷோட நேம் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா பிகாஸ் எனக்கு அவ்வளோவா தெரியல ஃபிஷ்ஷை பற்றி. சின்ன வயசில் வளர்த்தேன், ஆனால் இப்போ எனக்கு ஐடியாவே இல்லை. சரின்னு அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போயிட்டு இருந்தேன். போக போக பார்த்தா லைட்டு கொஞ்சம் கம்மியாச்சு. நல்லா நியான் தீமில் சுற்றி வால்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் தான் இந்த டனல் வந்துச்சு. இந்த டனல்குள்ளே பார்த்தா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கொஞ்சம் தூரத்துக்கு நியான் ஃபிஷ் தான் இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது இருட்டில். அதுக்கேற்ற மாதிரியே லைட்டு இருட்டாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியலனாலும் நேரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லிட்ரலாக நான் அந்த இடத்துலையே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 lakh மேலே இருக்கும் போல் ஃபிஷ்ஷு. எல்லாமே நியான் கலரில் பர்பிள், ஆரஞ்சு, எல்லோ, பிங்க்குன்னு பிரைட் கலரில் நிறைய இருந்துச்சு. கொச்சன்னு எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா வானத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக ஜொலிச்சுட்டு இருந்துச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய மீன்லாம் போட்டிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஆனால் ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருந்தது. தண்ணி ஃப்ளோ கம்மியாக இருந்ததுனால எல்லாம் ஒரே இடத்துல கும்பலாக அடைச்சிட்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மேபி எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆகி போக போக நிறைய தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணுவாங்க போல்.
பட் ஆனால் ஓவராலாக ரொம்பவே நல்லா தான் இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. இதை விட மெயின் ஹைலைட் என்னென்னா, இங்கே வந்து நல்லா டார்க்காக வச்சுருக்காங்க நியான் மீனுக்காக. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா பிரைட் லைட்டில் இன்னும் பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. தீவுத்திடலில் நடக்கிற மற்ற எக்ஸ்போ கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸ்போவில் இந்த டனல் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸில் மீன் இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இன்னும் இந்த மீன்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது பேர் கூட என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மீன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்பவே பெருசு பெருசாக கிட்டத்தட்ட நம்ம கை சைஸில் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் லைட் போட்டு நல்லா அழகாக வச்சுருந்தாங்க பளிச்சுன்னு. அதுக்குள்ளே நிறைய மீன்க இருந்துச்சு. இன்னும் இந்த மீன்லாம் என்னென்னே தெரியல. கீழேயே மிதந்துட்டு இருந்துச்சு, மேலேயே போகல. மேபி ஷார்க் மாதிரி இருக்குது, பார்க்க ஒயிட் ஷார்க் மாதிரி இருந்துச்சு. நம்ம மீன் தொட்டியில் வளர்க்குறது. இதை நான் ஃபிஷ் டேங்க்கில் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய கடைகளில். ரொம்பவே அழகாக இருந்தது. அதே மாதிரி நம்ம அந்த தொட்டியில் பார்த்த சின்ன சின்ன மீன்லாம் இங்கே நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே யாருமே இல்லாதனால நானுமே சரின்னு ஜாலியாக வீடியோ எடுத்து விளையாடிட்டு இருந்தேன். நல்லா ஃப்ரண்ட்டில் பேக்கில் போயிட்டு ஃப்ரண்ட் கேம்லாம் ஆன் பண்ணி ரொம்பவே சூப்பராக ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி மீனுமே நல்லா கம்பெனி கொடுத்துச்சு. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக வந்துச்சு. 2 சைட்லையுமே தண்ணி இருந்தது. ஸோ அதனால் ஒரே இடத்துல நிற்கிதா இல்லை ஓடாமல் நிற்கிதா என்னென்னு தெரியல. பட் ஆனால் அந்த டனல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டரா இல்லை 500 மீட்டர் இருக்குமான்னு தெரியல. டனல் பெரிய டனல்னே சொல்லலாம். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட நிறைய மீனுங்க இருந்துச்சு இதுக்குள்ளே. டனலுக்குள்ளே தான் அங்கே நிறைய மீன் இருந்ததுன்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே இருக்குது. உள்ளே சேர்த்தா மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கிட்ட மீன் இருக்கும் போல். இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி ஃபுட்டு போடுறாங்க என்னன்னே தெரில. ஆனால் இந்த எக்ஸிபிஷன் வந்ததுக்கு இது ஒருத்தனே சொல்லலாம். இது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ₹100 தரலாம் பர் ஹெட்டுக்கு. சைல்டுக்குமே வந்து ₹100 எனக்கு தெரியல. நான் வேணால் கேட்டு சொல்கிறேன். அடல்ட்டுக்கான ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ₹100க்கு இந்த ஒரு இடமே ஒர்த்துன்னு சொல்லுவேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் பின்னாடி பாருங்கள், நிறைய பேர் ஃபோட்டோ அண்ட் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த மீனு கூடலாம். கூட்டம் வேறு கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக எடுக்க முடிஞ்சுது. ப்ளஸ் நல்லாவுமே இருந்துச்சு அழகாக. நான் தனியாக தான் போயிருந்தேன். அதனால் நானே சோலோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளெல்லாம் பார்த்தா இன்னும் பெரிய பெரிய மீன்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஒயிட் ஷார்க்கு, பிளாக் ஷார்க்கு அதுக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. அது கூட இன்னும் நிறைய மீன்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த மீனோட பேர்லாம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எக்ஸ்போலாம் நம்மளே நிறைய என்ஜாய் பண்ணுறோம். இன்னும் கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மீன்லாம் பார்த்து. அங்கங்கே கொஞ்சம் கவுச்ச ஸ்மெல் அடிக்குது. பட் ஆனால் டச் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த அலிகேட்டர் ஃபிஷ்லாம் இருந்துச்சு. நல்லா பார்க்க முதல்ல மாதிரி இருக்கும் போல் மூக்கு. அந்த ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. அது ஒரு 4, 5 இருந்தது. எல்லாமே அப்படியே அசையவே இல்லை, சிலை மாதிரி இருந்துச்சு. அப்படியே லைட்டாக துடுப்பு மட்டும் ஆட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அது செதில்லாம் நல்லா மினுமினுன்னு இருந்தது இந்த லைட் வெளிச்சத்தில். இதுவுமே நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு 5, 6க்கு மேலே இருந்துச்சு. நான் ஏதோ சிம்பிளாக கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஷோ மட்டும் பயங்கரமாக இருக்குது. இதுக்குன்னே கண்டிப்பாக வரலாம். ஆனால் நிறையா டிசப்பாயின்மெண்ட்ஸ் பின்னாடி இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய கண்டென்ட்டு போடலாம். சென்னையில் இருக்கிற ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்லாம் நிறைய நம்ம பேஜில் போட போகிறோம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஃபாலோ பண்ண சொல்லி. சரின்னு ஒரு வழியாக அங்கே இருந்த மீன் டனல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே போதும்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்து வந்து பார்த்தா எதிர்க்க மெர்மைட் ஷோ நடந்துகிட்ருக்கு. 2 மெர்மைடு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நேராக உள்ளே போயிருந்தோம். இதுக்கெலாம் வந்து என்ட்ரி கிடையாது. எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே என்ட்ரி பீஸ் தான் போல். உள்ளே போய் பார்த்தா 2 பேர் ஸ்விம்மிங்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க மெர்மைட் ட்ரெஸ்ஸில். பார்க்க ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இதை நான் லாஸ்ட்டாக விஜிபியில் பார்த்தேன். கடைசியில் அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். கீழே வந்து அவங்க நல்லா ஷோலாம் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு வராங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. இப்போதைக்கு நம்ம சென்னையில் அடிக்கிற குளிருக்கு கொஞ்ச நேரமே குளிக்கிறதுக்கே ஜில் தண்ணியில் இருக்க முடியல. அவங்க பார்த்தா தண்ணியில் ரொம்ப நேரமாக நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே இருந்தாங்க போல். அப்போனா இந்த ஷோ வந்து 5 மணி நேரத்துக்கு மேலே நடக்கும். தண்ணியிலே இருப்பாங்க போல். ஆனால் ரொம்ப கஷ்டம். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. நான் போயிருந்தப்போ 2, 3 ஃபேமிலி, 2, 3 பசங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்கவே. நீங்களே பாருங்கள் வீடியோவை. இந்த விஜிபி மெரைன் கிங்டம்லாம் போயிருந்தேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைமிங்க்கு மட்டும்தான் வருவாங்க. 1 ஹவருக்கு ஒன்ஸு இல்லைனா 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸுன்னு டைமிங்க்கு தான் வருவாங்க. அதுக்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் அவ்வளோ இருந்துச்சு. இங்கே ரொம்பவே பரவாயில்ல. டக்கு டக்குன்னு தண்ணியிலே தான் இருக்காங்க மோஸ்ட்லி. நான் கூட போய் செல்ஃபி வீடியோலாம் எடுத்தேன். அதுக்கெலாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி கூட்டம் இல்லாதனால இது மாதிரி ஜாலியாக எடுக்க முடிஞ்சுது. ஆனால் கூட்டம் இருந்தால் ரொம்பவே கஷ்டம். நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த மெர்மைட் ஷோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி நல்லா ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சால் ஃபோட்டோ எடுங்க. ஆனால் ப்ளூ லைட் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் இருந்து எடுக்காதீங்க. நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க.
நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் மேலே இருந்திருப்போம். அது ஃபுல்லாக அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மெர்மைட் ஷோ. நீங்கள் போனீங்கன்னா இந்த ஷோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்லா ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணி ஜாலியாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. சின்ன பசங்க கூடலாம் நல்லா கோஆப்ரேஷன் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இது ரொம்பவே கஷ்டம் போல். இது ரொம்ப நேரமாக தண்ணியிலே இருக்கிறது. இந்த மெர்மைட் ஷோ முடிச்சுட்டு அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் ஃபுட் ஸ்டால் இருக்கும், அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன் ரைட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. சரி இதை முடிச்சுட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் டனல்குள்ளே திருப்பி போகணுன்னாலும் அப்படியே போயிட்டு வரலாம், ஆனால் கூட்டம் இல்லாதனால இதை அலோவ் பண்ணாங்க. ஆனால் கூட்டம் இருந்துச்சுன்னா திருப்பி டனலுக்குள்ளே போக முடியாது. ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் ஸ்ட்ரைட்டாக போயிடணும் போல். அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா அப்போ தான் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ஃபைட்டர் ஃபிஷ் மாதிரியே இருந்துச்சு. ஃபைட்டர் ஃபிஷ் நம்ம எப்படி தொட்டியில் போட்டால் டான்ஸ் ஆடுமோ அதே மாதிரி வளைச்சி வளைச்சி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்கள பார்க்க நிஜமாகவே மெர்மைட் மாதிரியே இருந்துச்சு. அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே உள்ளே மூச்சு வாங்கிடுச்சின்னு சொல்லிட்டு காற்று அந்தளவுக்கு இல்லை, சஃபகேட்டடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு வெளில வந்துட்டேன். அப்படியே வரும்போது சரி லாஸ்ட்டாக ஒரு டைம் டனலை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபிஷ் டனலை பார்க்க வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே சுற்றிட்டு இருந்த மீன்லாம் கொஞ்சம் கீழே போய் செட்டில் ஆகிடுச்சு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா குட்டி போட போதான்னு தெரியல, ரொம்பவே பல்ஜாக இருந்தது. பார்க்க கேட் ஃபிஷ் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. மேலே புளித்தூள் போட்ட மாதிரி இருந்தது, அழகாகவும் இருந்துச்சு பார்க்க. இது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் நம்ம நிறைய பார்த்த இந்த ஃபிஷ் டேங்க் கிளீனர் கூட இருந்துச்சு. இந்த மீன்லாம் லாஸ்ட்டாக நான் சின்ன வயசில் பார்த்து விளையாடுறது. ஆனால் இப்போலாம் இந்த மீனை சாப்பிட்றதுக்கு செய்கிறாங்க, இதெல்லாம் தடை செய்யப்படணும்னு கவர்மெண்ட்டில் ஏதோ பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு வழியாக அப்புறம் மறுபடியும் இந்த டனல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சது. ஒரு 5-6 பேர் தான் வந்தாங்க. சரின்னு அவங்களுக்கு வழியை விட்டுட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அடுத்து வெளில எக்ஸிட் பக்கம் போயிருந்தேன். இங்கே தான் எனக்கு பெரிய ஷாக்கே ஆச்சு. இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணல. பின்னாடி பார்த்தா எல்லாமே செம்ம காலியாக இருந்துச்சு. நான் நினச்சேன் நிறைய கடை, நிறைய ஸ்டால் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு. இங்கேயே ஒரு 1 hour 2 hour போய்டும்னு பார்த்தா எதுவுமே இல்லை. லாஸ்ட்டில் ஒரு 4-5 கேம் ஜோன் கடை மட்டும் போட்டிருந்தாங்க. எந்த கேம் ஆடினாலும் 50 ருபீஸ்னு. அதுலேயும் பால் அடித்து பார்த்தா ஒன்றும் விழலை, ரிங்கு போட்டு பார்த்தா ஒன்றும் விழலை. அது ஃபேக்கா இல்லை அது நடக்காதான்னு தெரில. நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ரைடு எல்லாம் ஆஃபில் தான் இருந்துச்சு, ஒரு ரைடு மட்டும் ஆனில் இருந்துச்சு. சரி அப்பளம் இல்லை பஜ்ஜியாவது வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா அவங்களுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, எல்லாருமே பேசிகிட்டு தான் இருந்தாங்க. எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆகி 3 நாள் ஆகுது. மேபி மழை பெஞ்சதுனால நடுவுலையா இல்லைனா வந்துட்டு இன்னும் எக்ஸ்போ ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலையான்னு தெரில. எதுவுமே இன்னும் கண்டிஷனில் இல்லை, எல்லாமே வந்துட்டு ஆன் பண்ணல, எல்லாமே ட்ரையல் தான் பார்த்துட்ருக்காங்க. சரின்னு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் இந்த ரைடெலாம் போகலாம், இல்லை எதனா சாப்பிட்டு கொஞ்சம் பொறுமையாக போகலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. மேபி இது 2 நாளில் சரி பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா January 20. இதை நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். நீங்களும் போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக டனல் மட்டும் குட்டு, இதெல்லாம் ஒஸ்ட்டு தான்.